வணக்கங்க. இன்றைக்கி தினத்தந்தி குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5/3/2026 சரிங்களா. இன்றைக்குள்ள குறுக்கெழுத்து போட்டியை இன்னும் சால்வ் பண்ணல. 1 by 1 நம்ம பார்த்து சால்வ் பண்ணலாம். இன்றைக்கி 1 by 1 சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். இடமிருந்து வளம். முரளி, ராதா, வடிவேல் தான் முதல் கேள்வி. நடித்த பஸ்ஸு சம்மந்தப்பட்ட ஒரு படம். வடிவேலும் எலியும் சேர்ந்து அந்த படத்தில் ஃபைட் பண்ணுவாங்க. அந்த பஸ்ஸை பார்த்தா எல்லாருமே சொல்லுவாங்க சுந்தரா ட்ராவல்ஸ். அந்த படம் பேர் என்ன? சு இன் த ரா ட்ராவல்ஸ் சரிங்களா. சரி, இப்போ ஒன்று மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். வாசனை, மனம், ஸ்மெல்லு. டியோட்ரண்ட்டு, சென்ட்டு, நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய பொருள் இல்லை சந்தனத்துக்கெலாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சுகந்தம் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுவோம். என்ன வேர்டு? சுகந்தம். சுக இன் த இம் சரிங்களா. இப்போது நம்ம 9 வலம் இருந்த இடம் என்னென்னு பார்ப்போம். கடைசி எழுத்து இம்மு. தக்கம். தக்கம்னா இன்னொரு வேர்டு முடக்கும் நோய். தக்கம்னா வாதம், சண்டை போடுறது, வாதம் பண்ணுவாங்கன்னு பேசிக்கிட்டே இருந்து பேசுவாங்கள்ல, வாதம் பண்ணுறது வாதம். முடக்கும் நோயும் வாதம் தான் சரிங்களா. 8 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். தேல ஆன்ஸுக்கு. தாகத்தை தணிப்பது. தாகமாக இருந்தால் என்ன குடிப்போம்னா தண்ணீர் தான் குடிப்போம். சரி, 17 வலம் இருந்த இடம் என்னன்னு பார்ப்போம். யானை முகத்தோன். யானை முகத்தோன்னா விநாயகர் சொல்லலாம், விநாயகர். ஆனால் இங்கே மேலேருந்து என்ன வேர்டு வருதுன்னு பார்த்துட்டு தான் முதல் எழுத்து எழுத முடியும். ஸோ 15 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். கிறிஸ்தவர்களின் புனித நூல். ஹிந்துஸுக்கு வந்து பகவத்கீதை, கிறிஸ்டினுக்கு பைபிள், முஸ்லீமுக்கு குரான். கிறிஸ்டின்ஸுக்கு என்னது? பைபிள். ஸோ இங்கே பாருங்க, விநாயகர்னு எழுத முடியாது, 2வது பி வந்தாச்சு. பைபிள். ஓகேங்களா. அப்போ 17 வலம் இருந்த இடம் என்னென்னா யானை முகத்தோன். யானை முகத்தோன்னா கணேஷா. இங்கே வந்து என்னென்னு எழுதலாம்? பிள்ளையார்னு எழுதலாம். பிள்ளையார். சரி, 14 மேலேருந்து கீழே பாருங்க. லை 2வது எழுத்து. மாலை முழுவதும் டேஷ். பாரதியார் சொன்னது. காலை இழந்தவுடன் படிப்பு, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. சின்ன பிள்ளைங்களுக்காக ஓடி விளையாடு பாப்பால் ஆகக்கூடியது விளையாட்டு சரிங்களா. பாரதியார் சொன்னது. 20 வலம் இருந்த இடம் என்னன்னு பார்ப்போம். பேழை. பேழைனா லாக்கர். லாக்கருக்கு தமிழில் வந்து பெட்டகம். நல்ல கனமான பெட்டி, பெட்டகம் சரிங்களா. ஸோ 19 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். உருவம். பிரதிமை கண்ணாடியில் தெரிகிறது. ஏதோ உருவத்தை கண்ணாடியில் பார்த்தா என்ன தெரியும்னா பிம்பம் தெரியும். கண்ணாடியில் நம்மளை பற்றி தெரியக்கூடியது என்னென்னா பிம்பம். சரி, இப்போதைக்கு இந்த சைடு ஹிண்ட் இல்லை. இங்கே இருந்து முதல்ல இருந்து ஆன்சர்லேருந்து ஹிண்ட் ஆகும். 2 மேலேருந்து கீழே ட்ரால ஆன்சர். வில்லன் நடிகர். எம்மா ராதாவின் மகன் யார்? ராதா ரவி. இவரும் வில்லனாக தான் நடித்தார். ராதா ரவி. இப்போ 4 இடம் வந்து வலம் வந்து 2வது எழுத்து. ஆந்தை எப்பொழுது இதை தொடும்? ஆந்தை எப்போ முழிச்சிருக்கோன்னா நைட்டில் தான் முழிச்சிருக்கோம்.
ஸோ எப்போ எதைய தேடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டங்க அப்படிங்கிறதுக்கு இரவில். எப்போ தேடும்? இரவில். 10 கீழேருந்து மேலே என்னன்னு பார்ப்போம். 10 விலகு. விலகுனா அகலுன்னு சொல்லுவோம். விலகுனா பாதையிலேருந்து விலகி கொடு அப்படின்னு சொல்லுவோம். விளக்குனாலும் அகல். ஸோ அகல் அப்படிங்கிறது இதில் சொல்லலாம். சரிங்களா? 10 இடமிருந்து வலம் பாருங்க. ஆன்சுக்கு பிரிண்டிங் பர்ஸ்னால் எல்லா நியூஸ் எல்லாத்தையும் பிரிண்டிங் பண்ணுறது அச்சகம்னு சொல்லுவோம். என்ன? அச்சகம். அதான் பெண்டிங் ஆஃபீஸ், பெண்டிங் பர்ஸு. சரி, 11 கீழேருந்து மேலே. சேது, தொழி, இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோன்னா சகதி. சேதுலாம் தொழிலாம் அடிச்சிட்டாங்கன்னா முட்டை அளவுக்கு சகதியாக இருக்கும். ஒரு நெல் நேற்று நடணும் அப்படின்னா அந்த இடத்துல தொழி அடித்தாங்கன்னா உள்ளே இறங்கி பார்த்திங்கன்னா தெரியும், முட்டை அளவுக்கு இருக்கும் ஆழம். சகதி. சரி, 5 இடமிருந்து வலம் என்ன? ஒரு நட்சத்திரம். இதை திருவாதிரை சொல்லலாம். 6 நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. திருவாதிரை. சரிங்களா? 6 மேலேருந்து கீழே பாருங்க. வாழை ஆஞ்சுக்கு இம்மில் முடிஞ்சிருக்கு. ஆகாயம் வாழை ஆஞ்சுக்கு இம்மில் முடிஞ்சிருக்கு. நடுவெழுத்து வானம். சரிங்களா? 7 கீழே மேலே என்னது? தன்னலம் துவப்பு. செல்ஃபிஷாக இல்லாமல் இருக்கவங்க, எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கவங்க, எல்லாத்துக்கும் அப்படின்னா தியாகி. யாரு தியாகினா? எல்லாத்துக்கும் எல்லாமே எடுத்து கொடுக்குறது. தன்னலம், செல்ஃபிஷாக இல்லாதவங்க. 3 வலமே இடம். நோயாளியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரோகினா பேஷண்ட்டு. ட்ரோகிங்கிறது நம்ம தமிழில் உள்ள புக்கில் படி சொல்ல போனோம்னா, யோகியாக இருந்தால் 1 நாள் சாப்பிடுவாங்களாம், போகினா 2 நாள் சாப்பிடுவாங்க, 3 நாள் சாப்பிட்றவங்களா ட்ரோகி. அதாவது சீக்காளின்னு சொல்கிறாங்க. பசி எடுத்து சாப்பிடணுங்கிறது இதோட இன்டைரக்ட் மீன். 13 கீழேருந்து மேலே. தூக்கம் ட்ரையில் முடிஞ்சதுக்கு. தூக்கம்னா நித்திரை. நித்திரை. அப்போ 13 வலம் இடம் என்ன? நள்ளிரவு. நடு நிசியில் போய் என்ன இருக்குன்னு பார்க்க போனாங்கன்னு சொல்லுவாங்க. நடு நிசி பதில் என்ன? சி. நடு நிசின்னா மிட் நைட்டு. 12 மேலேருந்து கீழே என்ன? காலை மாலை லேசான உணவு. டின்னர் தமிழில் சிச்சுண்டின்னு சொல்லலாம். சி-சு-இன்-டி. சரிங்களா? சரி, 18 வலம் இடம் என்னன்னு பார்க்கலாம். 2ஆம் எழுத்து ட்ரூ. முருகனுக்கு தமிழகத்தில் 6 படை வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எழுதையில் என்னன்னு சொல்லுவோம்னா அறுபடை வீடு கொண்ட திருமுருகான்னு சொல்லுவோம். ட்ரூ பை. சரிங்களா? இப்போ 16 மேலேருந்து என்னென்னு பார்க்கலாம். 2ஆம் எழுத்து டை. சுவடு அடையாளம் காண உணவு. அது சுவடு. ஏதாவது ஃபுட் பிரிண்ட் இருந்ததுன்னா அதை வச்சு என்ன பண்ணுவோன்னா, காட்டுக்குள்ளே இப்போ போகணும்னு வைங்களேன், எதோட சுவடு இருந்ததுன்னா, சுவடுன்னா ஏதாவது காக்கடா இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? அடையாளம் கண்டுபிடிப்போம். என்னத்தை காண உதவுது? அடையாளம். யானை போச்சா, புலி போச்சா,
இல்லை எதுவும் விலங்கு போச்சோ அப்படின்னு காணதுக்கு உதவுது. சரி, 14 ஆள் 5 பையில் இருக்கு. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் உதவும். அகப்பை அப்படிங்கிறது கரண்டி. சட்டியில் இருந்தால் தானே கரண்டியில் உதவும். சரிங்களா? இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. 22 இடம் வந்து வளம். உறவு. உறவு அப்படிங்கிறத ரிலேஷன்ஷிப், சொந்த பந்தம், சொந்தம் சொல்லலாம். சொந்தம். சரிங்களா? கடைசி கொஸ்டின் 21 மேலே வந்து கேள்வி. பசை, பிசின். பசையாக உள்ள வந்து பசை வந்து நம்ம தமிழில் மரத்துலேயும் இருக்கும். பிசின்னு சொல்லல. கோந்து, மரத்தில் இருந்து வடியும். முருங்கை மரத்துலலாம் கோந்துன்னு சொல்லுவோம். அதை கம்மாவும் யூஸ் பண்ணுவாங்க பசையை. ஸோ இன்றைக்குள்ள கொஸ்டின்ஸ் ஆன்சர் சால்வ் பண்ணிட்டோம். இதுதான் கொஸ்டின்ஸு. இங்கே ஆல்ரெடி எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் அதுக்கு ஆக்ஷன் பண்ணுவோம். தேங்க்யூ.